Good morning students. Now 7th standard mathematicsல இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர்ல மெஷர்மெண்ட்ஸ் அதில் ஏரியா ஆஃப் த பாத்வே கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் சர்க்குலர் பாத்வே இருக்குது, ரெக்டாங்குலர் பாத்வே இருக்குது. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு த எக்ஸசைஸ் 2.3 போக போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் அ பாத்வேயில் சர்க்குலர் பாத்வே இருக்குது, ரெக்டாங்குலர் பாத்வே இருக்குது. அது நம்ம பாத்வேனா அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குக்கு போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். புல்வெளி போட்டிருப்பாங்க. ஸோ அதை சுற்றி இப்போ நடப்பாதை ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சர்க்கிளை சுற்றி இன்னொரு சர்க்கிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதுக்கு பேர் தான் சர்க்குலர் பாத்வே அப்படின்வாங்க. ஸோ ரெக்டாங்குலர் பாத்வே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஸோ இதை சுற்றி இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டிருப்பாங்க, இதை சுற்றி நடப்பாதை இருக்கும். ஒன்று ரெக்டாங்கிள் வடிவத்தில் இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் வடிவத்தில் இருக்கும். இந்த போல் பாத்வே கண்டுபிடிக்கிறது தான் எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு. மறுபடியும் சொல்கிறேன், சர்க்குலர் பாத்வேனா இப்படி இருக்கும். ஸோ வட்டமாக இருக்கும், ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ரேடியஸு, இங்கேருந்து ஒரு ரேடியஸ். இது ஸ்மால் ஆர் சொல்லுவாங்க, இது கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. மிடில் வர்றது வித்து. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தான் நமக்கு என்னன்னு தெரியும், வித்துன்ட்டு நமக்கு தெரியும். வித்துனா அந்த நடப்பாதை. ஓகேங்களா? சரி, இப்போ ரெக்டாங்குலர் பாத்வே பார்க்கலாம். ரெக்டாங்குலர் பாத்வேனா இப்படி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ சமமாக இருக்கும், இந்த இடத்துல சமமாக இருக்கும். மறுபடியும் போடுறேன் பாருங்க. இப்படி ரெக்டாங்கிள், இப்படி ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ வித்து, இது எல்லாமே வித்து. ஓகேங்களா? இது வித்து. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த பாத்வே, நடந்து வர பாத்வே. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இன்ட்டு பை வராது. ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பாத்வேக்கான ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். இது ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கேன், ஸ்மால் ஆர்ன்னு சொல்லியிருக்கேன், இது கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லியிருக்கேன். இது இந்த இடத்த மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு வித்து, சில இடத்துல வித்து மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்தியும் நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கலாம். வித்தோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அதுதான் வித்துன்னு தெரியும். இப்போ இந்த சர்க்குலர் பாத்வேயோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஸோ இதான் ஃபார்முலா. அதுவே ரெக்டாங்குலர் பாத்வேக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர், இது ஃபுல்லாக எழுதணும். இது ரெக்டாங்குலர் பாத்வேவா சர்க்குலர் பாத்வேவான்னு ஒவ்வொரு இடத்துலையும் எழுதணும். ரெக்டாங்குலர் பாத்வே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா, நம்ம புக்கில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம So area of a circular pathway is equal to என்ன formula, pi into capital R minus small r square units. ஏன் இது இப்படி வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம், இங்க ரேடியஸ் இருக்குது இல்லையா, அப்போ இது சின்ன சர்க்கிள்ன்றதுனால ஸ்மால் ஆர் அப்படின்னு முதல்ல சொல்றோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள்கான ஃபார்முலா என்ன நம்ம சொல்லலாம், பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரிய வட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா பெரிய ரேடியஸ், அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஆர்ன்னு சொல்கிறோம். அப்போ கேபிட்டல் ஆர் வச்சு நம்ம என்னன்னு சொல்லலாம், பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, இதுக்கான ஏரியா தேவை. அப்போ பெரிய ஆர்லேருந்து தான் சின்ன ஆரை மைனஸ், ஏரியாவிலேருந்து தான் சின்ன சர்க்கிளை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுல இருந்து காமனா பைய வெளியில எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது இப்படிதான் வந்தது இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி எக்ஸசைஸ் 2.3. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க 32 சென்டிமீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் இஸ் 18 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் சம்ல இப்படி கிளியரா சொல்லுவாங்க,
ஆனால் போக போக இப்படி வராது, கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை வச்சு நம்ம எது கேபிட்டல் ஆர் எது ஸ்மால் ஆர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் பாத்வே இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. நமக்கு அவுட்டர் ரேடியஸ், இங்க அவுட்டர் ரேடியஸ்னா கேபிட்டல் ஆர். அப்ப இங்க இருந்து கேபிட்டல் ஆர் மட்டும் என்ன உங்களுக்கு 32 சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னர் ரேடியஸ், அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் என்ன கிடைக்குது நமக்கு, 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்ப இதோட பாத்வே என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் தி பாத்வே. ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம எழுதிடுறோம். ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள், தட் இஸ் கேபிட்டல் ஆர் மென்ஷன் பண்றோம், 32 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிள் 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டோம். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வேயோட ஃபார்முலா என்ன, முதல்ல ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டோம். பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்ட்டு. பைக்கு பதிலாக 22/7 போட்டுட்டோம். ஆருக்கு பதிலாக என்ன, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன போடணும், 32 போட்டோம். அப்போ 32 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர், எல்லாமே சப்ஸ்டியூஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்க, 22/7 இன்ட்டு இது ஒரு ஃபார்முலா, ஒரு ஐடென்டிட்டி வரும். தட் இஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது அல்ஜிப்ரால அடுத்த இதுல வரும் நமக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது ஒரு ஐடென்டிட்டி. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வரும். ஃபியூச்சர்ல இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டா இது ஃபர்ஸ்ட் ஏவியும் பிபியும் ஆட் பண்ணிடணும், இன்ட்டு ஏவியும் பியும் மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ அதே ஐடென்டிட்டி இருக்கிறதுனால ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, 32 மைனஸ் 18 ஸ்கொயர் இருக்குங்களா. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு 32, பிக்கு பதிலாக என்ன இருக்கு 18. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், 32 பிளஸ் 18 போடணும். இன்ட்டு பிராக்கெட் போட்டாலே இன்ட்டுன்னு அர்த்தம், 32 மைனஸ் 18. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 22/7 வந்தது. 32 பிளஸ் 18னா 50. 32ல் 18 மைனஸ் பண்ணால் 14. இப்போ 7 டேபிளில் 14 2 டைம்ஸ் போகும். மிச்சர் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும், ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே. அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம்மும் அதே போல தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தேர் இஸ் எ சர்க்குலர் lawn of radius 28 meter. இப்போ மீட்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. a path of 7 meter wide is laid around the lawn. What will be the area of the path? இதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க width கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, area of the circular lawn of radius 28 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. லான்னா புல்வெளி, சர்க்குலர் அந்த சர்க்கிள் வடிவத்தில் இருக்கிற ஒரு புல்வெளி. லான்னா புல்வெளி இருக்கு. அதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 28 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சுத்தி இன்னொரு சர்க்கிள் இருக்கு. ஆனா அந்த கேப்சல் ஆர் டைரக்டா கொடுக்காம a path of 7 meter width is slide around the lawn. அந்த வித்து மட்டும் என்னவா, இந்த வித்து மட்டும் 7 மீட்டரா இருந்துச்சுன்னா இந்த ஏரியா ஆஃப் த பாத்வே என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இதுல இன்னர் ரேடியஸ் தெரிஞ்சிச்சு, அவுட்டர் ரேடியஸ்க்கு இந்த க்ளூவால அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 28னா கேபிட்டல் ஆர் என்ன வரும் நமக்கு, 28 பிளஸ் 7. இந்த ரெண்டும் சேர்ந்தது தானே கேபிட்டல் ஆர். இந்த வித்தும் இந்த ஸ்மால் ரேடியஸும் சேர்ந்தது தான் கேபிட்டல் ஆர். அவங்க தனித்தனியாக கொடுத்ததுனால கேபிட்டல் ஆர் இதே போல கண்டுபிடிச்சிக்கலாம். 28 பிளஸ் 7. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 35. ஸோ இப்படி தான் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லான், that is small r is equal to 28 meter. Radius of the lawn with the path அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பாத் மட்டுமே width மட்டுமே 7 மீட்டர். அப்போ ஸ்மால் ரேடியஸோட 7 ஆட் பண்ணோம்னா 35 மீட்டர். இதுதான் கேபிட்டல் ஆரோட ரேடியஸ். அதான் இங்கே கேபிட்டல் ஆர் போட்டிருக்காங்க. தட் இஸ் கேபிட்டல் ஆர். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வேயோட ஃபார்முலா என்னது, பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட். இப்போ மறுபடியும் எல்லாமே சப்ஸ்டியூஷன் தான். முன்ன சார் இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும்போது அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. லைட் ரேடியஸ் ஆஃப் 28 மீட்டர் இஸ் அ பாத் ஆஃப் 7 மீட்டர். அப்படி இருந்து கேபிட்டல் ஆரை நாமளே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்றதுல முன்ன சொன்ன மாதிரியே தான். ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத்வே ஃபார்முலா ஆயிட்டோம். ஏரியா ஆஃப் த பாத்வே இஸ் ஈக்குவல் டு 22/7
இன்ட்டு 35 ஸ்கொயர் மைனஸ் 28 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான் 35 ஸ்கொயர் மைனஸ் 28 ஸ்கொயர். 35 முதல்ல என்ன பண்ணோம், 35 ப்ளஸ் 28 ஆட் பண்ணோம், அடுத்து 35 மைனஸ் 28 மைனஸ் பண்ணோம், ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ 22/7 வந்துடுது. 35 ப்ளஸ் 28ஓட ஆன்சர் என்னது, ஆட் பண்ணால் 63, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 7. ஸோ இப்போ பாருங்கள் 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். 63 கூட கட் பண்ணலாம், இந்த 7க்கு 7 கூட கேன்சல் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதுதான் ஏரியா ஆஃப் த பாத்வே கிடச்சிடும். ஸோ அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏரியா ஆஃப் த பாத்வே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான கேள்வி. தேர்ட் கொஸ்டினும் அதே போல தான். ஏ சர்க்குலர் carpet whose radius is 106 cm lied in the circular hall of a radius 120 cm. Find the area of the hall uncovered by the carpet அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, a circular carpet whose circle is, அந்த ஹால்குள்ளே தானே நம்ம கார்பெட் போட போகிறோம், அப்போ அதோட ரேடியஸ் தான் கம்மியாக இருக்கும். அந்த சர்க்குலர் ஹால் வந்து எப்படி இருக்குது, சர்க்கிள் வடிவத்தில் இருக்குது. அதில் போடுற கார்பெட்டோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, 106 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஸ்லைட் ஆன் த சர்க்குலர் ஹால் ஆஃப் ரேடியஸ். அந்த ஹாலோட ரேடியஸ் என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 120 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அன்கவர்டு, இந்த அன்கவர்டு போர்ஷன்னா இதுதான் நமக்கு கிடைக்கும். அன்கவர்ட்னா இதுதான், ஓகேங்களா. அந்த அன்கவர்ட் த ஹால், ஏரியா ஆஃப் த ஹால் அன்கவர்ட் பை தி கார்பெட் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஹால், ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். 120ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கார்பெட் வந்து ஸ்மால் ஆர்னு 106. ஏரியா ஆஃப் த ஹால் அன்கவர்டு இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி என்ன வரும், ஏரியா ஆஃப் த பாத்வே, ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே அதுதானே வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ஹால் மைனஸ் ஏரியா ஆஃப் தி கார்பெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பை இன்டூ கேபிட்டல் ஆர். ஏரியா ஆஃப் த ஹாலுங்கிறது நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், கேபிட்டல் ஆர் இல்லைங்களா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். எல்லாமே இனிமேட்டு சப்ஸ்டியூஷன் தான். 22/7 இன்டூ கேபிட்டல் ஆர்க்கோட வேல்யூ 120 ஸ்கொயர், ஸ்மால் ஆரோட வேல்யூ 106 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். தட் இஸ் 22/7 இன்டூ, இது அப்படியே பிரிச்சிட்டோம் ஃபார்முலா மூலயமா. சின்ஸ் இங்கே எழுதிக்கணும், since a square minus b square is equal to a plus b into a minus b, அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அப்போ எழுதும்போது இங்கே ஏக்கு பதிலாக 120 இருக்குது, பிக்கு பதிலாக 106 இருக்குது. முதல்ல ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 120 ப்ளஸ் 106 ப்ளஸ் பண்ணால் 226, மைனஸ் பண்ணால் 14. அகெயின் 7 டேபிளில் இது 2 டைம்ஸ் போகும். மிச்சம் இருக்கிற நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஏரியா கிடச்சிடும். ஸோ 4th சம் ஓட 5th சம் அடுத்தது நம்ம பாஸ் பண்ணலாம். வி சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.